இந்த வருஷத்தினுடைய முதலாவது வாக்குத்தத்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த உபவாச ஜெப நாட்களிலே ஜெபித்த பொழுது ஆண்டவர் அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே உள்ள காரியங்களை இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்முடைய திருச்சபைகளே ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்கள் கையிலே இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு ஒரு ப்ரேயர் கைடு ஒன்று கொடுப்போம். இந்த ப்ரேயர் கைடில் இந்த வருஷம் அப்போஸ்தல நடவடிக்கையிலிருந்து 60 ஜெப குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தல நடவடிக்கைகளில் செய்யப்பட்ட காரியங்கள், ஆண்டவர் செய்த காரியங்களை மறுபடியும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே கால் பகுதியை நாம் முடித்திருக்கிறோம். இந்த நூற்றாண்டிலே 25 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கிறது. ஆண்டவர் அடுத்த சில ஆண்டுகளிலே தம்முடைய வருகைக்கு முன்பாக பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், சபையிலும், பட்டணத்திலும், தேசத்திலும் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே அந்த எதிர்பார்ப்போடு கூட இந்த புதிய வருஷத்திலே நுழைய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய மைய பகுதியும் கடைசி பகுதியும் நான் வாசிக்கிறேன். முழுமையாக வாசித்து விட்டு நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். ஏனென்று சொன்னால், திருச்சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தமான வசனம் இந்த வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு அந்த புத்தகத்தினுடைய ஒரு மைய வசனமாக இந்த வசனம் காணப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, the risen Jesus, உயிர்த்தெழுந்த இயேசு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நீங்கள் வல்லமை பெற்று இல்ல பலன் அடைந்து, அந்த பலன் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் பவர் என்று எழுதப்பட்டதினாலே, டுனாமிஸ் என்று போடப்பட்டிருக்கிறனாலே வாக்குத்தத்தத்திலே நீங்கள் வல்லமை பெற்று எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்ல நம்ம பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன 3 முக்கியமான வார்த்தைகள் முக்கியம். 3 முக்கியமான வாக்குத்தத்தங்களை உயிர்த்தெழுந்த இயேசு கொடுக்கிறார். ஒன்று, 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே முதல் முறையாக சீஷர்களை சந்திக்கும் பொழுது பயந்து அவர்கள் அங்கே வீடிலே பூட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன முதலாவது ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். பீஸ், சமாதானம் என்பது உயிர்த்தெழுந்த இயேசு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. இரண்டாவது, உயிர்த்தெழுந்த இயேசு கொடுத்த இன்னொரு ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தை நமக்கு வாக்கு பண்ணினார். the presence of God, the peace of God. இரண்டாவதாக the presence of God, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும். நான் சொன்னதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணினார். மூன்றாவதாக, அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக இயேசு பேசின கடைசி வார்த்தை தான் அப்போஸ்தலர் 1:8. the last recorded words of Jesus Christ before he ascended to heaven. பரலோகம் ஏறி செல்வதற்கு முன்பாக அவர் பேசின கடைசி வார்த்தை எதுனா, நீங்கள் பலன் அடைந்து, ஆவியானவரை உங்களுக்கு தருவேன், நீங்கள் பலன் அடைந்து வல்லமை பெற்று எனக்கு உலகம் முழுசும் சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. எருசலேம் துவங்கி முழு உலகத்திலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வாக்கு பண்ணுகிறார். பவர் பாருங்க, ஆண்டவருடைய வல்லமை இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். இன்றைய வருஷத்திலே ஆண்டவர் அந்த திருச்சபைக்கு வாக்கு பண்ணுகிற ஒரு காரியம், என்னுடைய உன்னத வல்லமை உங்களுக்கு தருவேன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நம்முடைய சபைக்கு இயர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் பவர் அண்ட் விட்னஸ், வல்லமை, ஆவியின் வல்லமை மற்றும் சாட்சியின் ஆண்டாக கர்த்தர் நமக்கு ஆண்டவர் தருகிறார். இந்த வசனம் 4 விதமான காரியங்களை நமக்கு சொல்கிறது. அதை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் இந்த வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். 4 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். the promise of power, வல்லமை குறித்து ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். the promise of power. இரண்டாவதாக the person of power, அந்த வல்லமை எப்படி நமக்கு வருகிறது, யார் மூலமாக வருகிறது. மூன்றாவதாக the purpose of power, அந்த வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த நோக்கம் என்ன. நான்காவதாக, அந்த வல்லமையை கொடுக்கிற ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற எங்கெல்லாம் நம்ம சாட்சிகளா இருக்கணும்,
the places of witness. அந்த 4 காரியங்களையும் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவதாக இயேசு அங்கே சொல்கிறார், நீங்கள் வல்லமை பெற்று, you will receive power, you shall receive power என்று ஆண்டவர் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். இந்த வல்லமை தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிற ஒன்று. இதை நான் சம்பாதிக்க முடியாது. இந்த வல்லமையை நீங்களும் நானும் பிரயாசப்பட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இந்த வல்லமையை நான் தருவேன், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. You shall receive. You know, this power is not going to be earned. இதுக்காக நம்ம வேலை செய்வதல்ல, ஆண்டவர் நமக்கு இந்த வாக்கு பண்ணி இந்த வல்லமையை நமக்கு தருகிறார். 24ஆம் அதிகாரம் லூக்காவிலே, லூக்கா 24:49 இயேசு அங்கே சொன்னார், என் பிதா வாக்கு பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என் பிதா வாக்கு பண்ணினதை, இந்த வல்லமையை, இந்த பரிசுத்தாவின் வல்லமையை என் பிதா வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாட்டிலே யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஆண்டவர் வாக்கு பண்ணது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என்னுடைய வல்லமையை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வாக்கு பண்ணியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த வல்லமை தேவன் நமக்கு வாக்கு பண்ணினது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த வல்லமை என்று அர்த்தம் என்ன? வல்லமை என்றால் என்ன? கிரேக்க பதத்திலே டுனாமிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? எல்லாம் சொல்லுங்க. டுனாமிஸ், the meaning of power. இந்த வல்லமை என்பதற்கு பவர் பாயிண்ட் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கரெக்டா கொண்டு வாங்க. the meaning of power, இந்த வாக்கு வல்லமை என்று அர்த்தம் என்னவென்று சொன்னால், டுனாமிஸ் என்கிற வார்த்தை. எத்தனை பேர் டுனாமிஸ் அப்படிங்கிற வார்த்தை கேட்டிருக்கீங்க? டுனாமிஸ். ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்டது இல்லையா? பாருங்க, இந்த வசனத்துல 2 வார்த்தை முக்கியம். டுனாமிஸ், மாட்டூரியா, 2 வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று டுனாமிஸ் என்கிற வார்த்தை அப்படின்னா எக்ஸ்ப்ளோசிவ் பவர், வெடித்து கிளம்புகிற வல்லமை. இந்த டுனாமிஸ் என்கிற வார்த்தையில இருந்தா டைனமைட் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. இது டைனமைட் என்கிற வார்த்தை, டைனாமிக் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம், அதாவது வெடித்து கிளம்பி சக்தி படைத்த அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் இந்த டுனாமிஸ் என்கிற வார்த்தையிலிருந்து. இட்ஸ் an explosive power. மாத்திரமல்ல, இட்ஸ் a supernatural ability. supernatural ability, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு திறன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு திறன் தான் இந்த வல்லமை, டுனாமிஸ். அது மாத்திரமல்ல, டிவைன் enablement, அது தெய்வீக ஆற்றல். தெய்வீக ஆற்றல். மனுஷனால முடியாததை தேவன் நமக்குள்ளும் நம் மூலமாகவும் செய்து காட்டுகிறாரே, அந்த தெய்வீக ஆற்றல் தான் இந்த வல்லமை. ஹல்லேலூயா. டுனாமிஸ் அப்படி என்றால் வெடித்து கிளம்புகிற வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு திறன், தெய்வீக ஆற்றல். எக்ஸ்ப்ளோசிவ் பவர், சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி, டிவைன் எனேபிள்மெண்ட். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ ட்ரையா டல்லா இருக்க ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் நம்ம எல்லாம் டைனாமிக்கா இருக்கணும் விரும்புறார். ஹல்லேலூயா. சக்தி உள்ளவர்களா இருக்கணும், வல்லமை உள்ளவர்களா இருக்கணும். அதுதான் தேவன் நம்மை குறித்த தேவ திட்டம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா செத்த நிலைமையில் இருக்கிறார்கள், வறண்டு போய் இருக்கிறார்கள். they are dry. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உயிர் இல்லை, செத்த நிலைமை இருக்கிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, they are always dull. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா டல்லா இருப்பாங்க. மூஞ்ச பார்த்தா எப்படி இருக்கும்? ஏன் சிஸ்டர் டல்லா இருக்கிறீங்க? என்னோ நடந்து ஏதோ உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு டல்லா இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்டியன் லைஃப் எப்படி இருக்கும்னு சொன்னா வைப்ரண்டா இருக்கணும். ஹல்லேலூயா. வைப்ரண்டா, அலைவா, சார்ஜ் ஏத்துன மாதிரி இருக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் ஞாயிற்றுக்கிழமை வந்து சார்ஜ் ஏத்தி போவீங்க, ஆனா சண்டே மண்டே என்ன ஆயிருது? டல் ஆயிருது. அந்த டல் எல்லாம் போக்குறதுக்கு தான் வல்லமை வருது. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் டைனாமிக்கா மாறணும். பக்கத்துல போக சொல்லுங்க, டைனாமிக்கா இருங்க. ஹல்லேலூயா. டல்லா இந்த வருஷத்துல டல்லா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த திருச்சபை ஒரு டைனாமிக் சர்ச்சா மாறணும். அதுதான் கர்த்தர் தருகிற அந்த ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மை வல்லமைப்படுத்துவதற்கிறார். பாருங்க, டுனாமிஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லமை உள்ளதாக, ஜீவன் உள்ளதாக, தைரியம் உள்ளதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். உலகத்தை கலக்குகிற வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த வல்லமை எதற்கு என்று சொன்னால் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, மாத்திரமல்ல தைரியமாக ஆண்டவருக்கு என்று பேசுவதற்கு.
to live victoriously and to witness boldly. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே 1 கொரிந்தியர் 4:20 சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே. அங்கே அந்த வார்த்தை தான் டுனாமிஸ், அது வல்லமையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் உள்ள அடையாளம் என்ன தெரியுமா? அங்கே 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே பவுலப்போஸ்தலன் பல காரியத்தை சொல்றாரு. அதுல ஒன்று என்ன சொல்றாரு? 5ஆம் வசனத்திலே, இன்றைக்கு அநேகர் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் வல்லமையை மறுதலிப்பார்கள். பலன் பவர், they will deny its power. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இட்ஸ் a powerful life. அது வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கை, அது ஒரு செத்த வாழ்க்கை அல்ல. நீங்களும் நானும் தேவ வல்லமை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். சபை என்றால் தேவனுடைய ஜீவனை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் வல்லமையை நமக்கு வாக்குப்படி இருக்கிறார். டுனாமிஸ். என்ன சொல்லுங்க பார்க்க எல்லாம்? டுனாமிஸ் அப்படின்னா வெடித்து கிளம்புகிற வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு திறன். அதை ஆண்டவர் நம்மையில வைப்பாராக. ஹல்லேலூயா. சீஷர்களுக்கு ஆண்டவர் அதை வாக்குப்படுகிறார். ஏன் அந்த வல்லமை அவர்களுக்கு தேவை என்று சொன்னால், பாருங்க, சீஷர்கள் இயேசுவுடைய போதனைகளை 3 ஆண்டுகள் கேட்டார்கள். இயேசு செய்த அநேக அற்புதங்களை அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலோ வல்லமை அற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களால் பேய் துரத்த முடியல. ஒரு மனுஷன் தன்னுடைய மகனை கூட்டிட்டு வரான். இவங்க 9 பேர் அங்கே கீழே இருந்து பிசாசை துரத்தி பார்க்கறாங்க, போக மாட்டேங்குது. அப்ப கேட்கறாங்க, இயேசுவே, எங்களால் ஏன் அதை செய்ய முடியல? நீங்க வாரீங்க, பேசுங்க, பிசாசு ஓடுது, அற்புதங்கள் நடக்குது, எங்களால் ஏன் செய்ய முடியவில்லை? பாருங்க, அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே, சீஷருடைய வாழ்க்கையிலே நீங்கள் சுவிசேஷங்களில் வாசிக்கும் பொழுது தடுமாற்றங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். எடுத்த தீர்மானத்தில் அவர்களால் உறுதியாக நிற்க முடியவில்லை. மறுதளித்தார்கள், காட்டிக் கொடுத்தார்கள். வெற்றியோடு அவர்களால் வாழ முடியவில்லை. பயந்து இருந்தார்கள், கோழைகளாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி இருக்க போகிறதில்ல, வல்லமையை நான் தரப்போகிறேன். அல்லேலூயா. வல்லமையை நான் தரப்போகிறேன். உன்னுடைய தீர்மானத்திலே உறுதியாக இருப்பதற்கு, என்னமாக பரிசுத்தமாக வாழ்வதற்கு, சாத்தானை ஜெயிப்பதற்கு, வெற்றியோடு வாழ்வதற்கு நான் உங்களை வல்லமைப்படுத்த விரும்புகிறேன் என்று ஆண்டவர் அங்கே சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த வல்லமை, பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹால் இருக்குது, எல்லாம் டெக்கரேஷன் நல்லா இருக்குது. பாருங்க, லைட்டு நல்ல காஸ்ட்லி லைட்டு. சில ஹால்லாம் பார்த்தீங்கன்னா சாண்டலியர்ஸ், கொத்து விளக்கெல்லாம் பயங்கரமாக அழகாக தொங்கும். மதுரையில் எங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஹால் ஃபுல்லாகவே அந்த கொத்து விளக்கு தான், சாண்டலியர்ஸ் தொங்கிட்டார். ஆனால் பாருங்க, பவர் மட்டும் போயிடுச்சுன்னா அந்த ஹாலே என்ன தான் இருட்டு அடிச்சிடும், ஒன்றுமே இல்லை. எல்லாம் அழகாக எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா எல்லாமே டம்மி தான், ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நமக்கு வெளியரங்கமாக பல தோற்றங்கள் அடிக்கிறோம், ஆனால் கர்த்தருடைய வல்லமை நமக்கு தேவை என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசுவை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கு திருச்சபைக்கு இன்றைக்கு வல்லமை தேவை. தேவ பிள்ளைகளுக்கு வல்லமை தேவை. ஆண்டவர் அந்த வல்லமையை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். பாருங்க, இந்த வல்லமை சீஷர்களுக்கு மாத்திரமல்ல. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:39 சொல்கிறது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இது அன்றைக்கு சீஷர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இல்லை. இது ஆண்டவர் சொல்ற, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த வல்லமையை ஆண்டவர் தருவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம மத்தியிலே பல சவால்கள் இருக்கிறது. முதல் நூற்றாண்டிலே சீஷர்கள் பல சவால்களை சந்தித்தார்கள். போராட்டங்கள், எதிர்ப்புகள், ரோம சாம்ராஜ்யம், ரோம அரசர்கள் அங்கு ஆண்டு கொண்டிருந்தார்கள். பயங்கரமான சவால்கள். இப்படிப்பட்ட சவால்கள் மத்தியில் தான் இயேசு சீஷர்களை சுவிசேஷம் அறிவிப்பதற்காக விட்டு சென்றார். எல்லாமே சாதகமாக இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, என் வல்லமை மாத்திரம் உங்களுக்கு போதும்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவர்கள் உலகத்தையே தலைகீழாக மாற்றிட்டாங்களா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா.
ஹalleluya. எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சாதகம் இல்லாத சூழ்நிலைகள், எவ்வளவோ கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இவை எல்லாவற்றையும் சமாளிப்பதற்கு, இவை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு உன்னுடைய படிப்பினால முடியாது, உன்னுடைய அந்தஸ்துனால முடியாது, உன்னுடைய பணத்தை வைத்தது முடியாது, என்னுடைய வல்லமையை கொண்டு நீ செய்ய முடியும். எப்படிப்பட்ட சவாலா இருந்தாலும், whatever challenge you may face. நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு பல சவால்கள் இருக்கிறது. திருச்சபைக்கு சவால் இருக்கிறது. 2026 வருஷத்திலே நமக்கு எதிர்ப்புகள், தடைகள் இல்லாமல் இல்லை. சூழ்நிலைகள் எப்படி ஆகும் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் ஒன்றை ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வல்லமையை நீ பெற்றுக்கொண்டால் எல்லா தடைகளையும் நீ தகர்த்து போடுவாய். எப்படிப்பட்ட சவால்களையும் திருச்சபை மேற்கொண்டு முன்னேறி செல்லும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. வல்லமை பாருங்க, இந்த வல்லமை கர்த்தருடையது. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 62:11 வல்லமை கர்த்தருடையது. ஹalleluya. Power belongs to God. வல்லமை கர்த்தருடையது. நாம் அந்த கர்த்தருடைய ஜெபத்திலே சொல்றோம்ல, கடைசியா ராஜ்யமும் வல்லமையும் யாருடையது? மகிமையும் தேவனுடையது. வல்லமை அவருக்குரியது. வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வல்லமை கர்த்தருடையது. அந்த வல்லமை எப்படிப்பட்டது என்று சொன்னால், ரோமர் 1:20 அது நித்தியமான வல்லமை. அந்த வல்லமை மாறாத வல்லமை. இன்றைக்கு அரசாங்கங்கள் வரலாம் போகலாம், ஆனால் தேவனுடைய வல்லமையோ அது நித்தியமான வல்லமை. எபேசியர் 1:19 அந்த வல்லமையை குறித்து வேதம் சொல்கிறது, மகா மேன்மையான வல்லமை. அந்த வல்லமை கர்த்தருடையது. அதை நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹalleluya. பாருங்க, 3 விதமான வல்லமை இருக்குது. ஒன்று மனுஷனுடைய வல்லமை. மனுஷன் சில காரியத்தை தன்னுடைய வல்லமைகளால் செய்யறான். நீங்க தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்குது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், பை மை மைட்டி பவர் என்று அங்க யார் சொல்றா? யார் சொல்றா? நேபுகாத்நேச்சார் சொல்றார். என்னுடைய என்னது நான் கட்டின மகா பாபிலோன் என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால், எனக்கு ஒரு வல்லமை இருக்குது, அந்த வல்லமையை பயன்படுத்தி நான் அதை செய்தேன் என்று சொல்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த நிமிடத்திலே அவனுடைய வல்லமை எல்லாம் ஒன்றும் இல்லாம போச்சு. அங்கே மாடுகளை மேய்க்கத்தக்க புத்தி இல்லாத ஒரு மனிதனை போல அங்கே மாறிவிடுகிறது பார்க்கிறோம். மனுஷனுடைய வல்லமை ஒரு நொடியிலும் மாறி போகும். ஹalleluya. என் வல்லமை உங்களுடைய சில மனுஷனுக்குன்னு சில என்ன இருக்குது, அரசாங்க அதிகாரிகளுக்கு சில வல்லமை அதிகாரங்கள் இருக்கலாம், ஆனால் அது மாறி போகிறது. பிசாசின் வல்லமை என்று ஆண்டவராக இயேசு அங்க வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே அந்த பின்பகுதியில் பாருங்க, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், பிசாசு இன்றைக்கு மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக ஆதிக்கம் செலுத்துவதற்காக, அப்ரஸ் பண்றதுக்காக, அடக்கி வைப்பதற்காக தன்னுடைய வல்லமையை பயன்படுத்துகிறார். பிசாசின் வல்லமை, டெவில்ஸ் பவர். ஆனால் அது லிமிட்டெட் பவர் தான். ஹalleluya. ஏன்னா நமக்கு வாசிக்கிறோம், இயேசுவின் வல்லமை அதை காட்டிலும் பெரிய வல்லமை. ஹalleluya. பரிசுத்த ஆவியின் வல்லமை. மூன்றாவதாக காட்ஸ் பவர். காட்ஸ் பவர், மேன்ஸ் பவர், டெவில்ஸ் பவர், காட்ஸ் பவர். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, காட்ஸ் பவர் இஸ் immeasurable அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். ஆங்கிலத்திலே immeasurable, exceedingly great power, மிகவும் அதிகமான மேன்மையான அந்த வல்லமை என்று தேவனுடைய வல்லமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வல்லமை உங்களுக்கு தரேன்னு சொல்றாரு. ஹalleluya. இதே வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 19ஆம் வசனத்தில் எபேசியர் 1:19 அந்த வல்லமை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும்படி, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே அந்த மகா வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசுவை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக ஆண்டவர் வைக்கிறேன் என்று சொல்றார். எத்தனை பேருக்கு வேணும் அந்த வல்லமை? ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், வல்லமை தருவேன். அப்போ முதலாவதாக the promise of power, the promise of power. இரண்டாவதாக the person of power. அந்த வல்லமை யார் மூலமாக எப்படி நமக்கு கிடைக்கிறது? அங்கே இயேசு சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது. ஹalleluya. இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்ம எல்லாரையும்
அளவில்லாமல் நிரப்புவாராக. இந்த திருச்சபை பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு சபையாக, ஹல்லேலூயா, வாலிபர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் அனைவரும் கர்த்தருடைய வல்லமையினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாக ஆண்டவர் இந்த வருஷத்திலே கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிறவர்களாக அல்ல, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பரிசுத்த ஆவியினால் வருகிற வல்லமை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, when the Holy Spirit comes upon you அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு டிஸ்டிங்க்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. அதாவது நாம் ரட்சிக்கப்படும் பொழுது ஆவியானவர் உள்ளே இருக்கிறார், ஸ்பிரிட் வித்தின். அந்த ஆவியானவர் தான் நமக்கு பாவ உணர்வை தருகிறார், மனம் திரும்ப செய்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். ஆனால் that is spirit within. இங்கே ஸ்பிரிட் அப்பான், நமக்கு மேலே, நம் மேலே வந்து தங்குகிற ஆவியானவர், நம்மை ஆட்கொள்ளுகிற ஆவியானவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. when the Holy Spirit comes upon you, நம் மேலே வந்து தங்குகிறார். நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே ஆவியானவர் சிலர் மேலே வந்து இறங்கினார்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவர்கள் பராக்கிரமமான காரியங்களை செய்தார்கள். எப்தா, சிம்சோன் என்னும் கிதியோன் போன்றவர்கள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. லூக்கா 4 அதிகாரம் 18 வசனம். யாரா வாசிங்க? நான் வாசிக்கிறேன். லூக்கா 4 அதிகாரம் 18 வசனம். டிவில போடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். The Spirit of God is upon me. எதுக்கு? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கூற, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க. பாருங்க, இயேசுவின் மேலே அந்த வல்லமை இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10 அதிகாரம் 38 வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எப்படி அபிஷேகம் பண்ணாரா? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசுவின் மேல அந்த அபிஷேகம் இருந்தா உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் மேலே அந்த வசனத்தை போடுங்க. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவரோடு கூட இருந்தார். பாருங்க, இயேசுவின் மேல அந்த வல்லமை இருந்துச்சு. என்னெல்லாம் நடந்துச்சு வேகமாக லூக்கா சுவிசேஷத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா 4 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே, அது வல்லமையினாலே, பலன்னா வல்லமை, ஆவியானுடைய வல்லமையினாலே, by the power of the Spirit, எங்கே சென்றாராம்? கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவ ஆவியினாலே, ஆவியின் பலத்தினாலே நாம் நிரம்பி இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த திருச்சபையுடைய கீர்த்தி ஆண்டவர் எங்கும் பரம்ப செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அடுத்ததாக 4 அதிகாரம் 36 வசனம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது. இயேசு வல்லமையோடு பிசாசுகளை அதட்டினார் என்று போடப்பட்டிருக்கிறது. 5 அதிகாரம் 17 வசனம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது, கடைசி பகுதி, பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அங்கே சினகாகிலே, ஜெபாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது இயேசுவுடைய வாழ்க்கையில் என்று பார்க்கிறோம். 6 அதிகாரம் 19 வசனம். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு, வல்லமை புறப்பட்டு 8 அதிகாரம் 46 வசனம். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் வாழ்க்கையிலிருந்து வல்லமை புறப்படணும் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. உங்ககிட்ட இருந்து இங்க போற இடத்துல உங்ககிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு நிறைய பேர் சுகமாயிருவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு, the power went out of him. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அநேகருக்கு சுகத்தை கொடுத்தது, விடுதலையை கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இயேசுவின் வாழ்க்கையிலே வல்லமை பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வல்லமையை கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்குப்படுகிறார். இந்த வல்லமை வரும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், what happens when the Spirit comes upon us?
What happens when the power of God comes upon us? நம்ம மேல வரும்போது என்ன நடக்கிறது? பயம் நீங்கி தைரியம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. சீஷர்களை வாழ்க்கையை பாருங்க, குறிப்பாக பேதுருடைய வாழ்க்கையை பாருங்க. எல்லாரும் கதவை அடைச்சிட்டு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் பரிசுத்தாவி வந்தவுடனே, விசேஷமாக அந்த வல்லமை அவர்கள் பெற்றவுடனே அவர் எல்லாரும் தைரியமான சாட்சிகளாக மாறினார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் இயேசுவை அவங்க பார்த்து, யாரு இயேசுவை சிலுவையில் அறைந்தார்களோ அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று தைரியமாக அவர்கள் சாட்சி சொன்னார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பீட்டர் பிஃபோர் பெண்டிகாஸ்ட் he denied Jesus. இயேசுவை மறுதலித்தார். and after Pentecost he declared Jesus. இயேசுவை பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. இயேசுவை பிரகடனப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். பயம் மாறி தைரியம் உண்டாயிற்று, பலவீனங்கள் மாறி வல்லமை உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு தர அவர் வாஞ்சியா இருக்கிற எத்தனை பேருக்கு வேணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தம்முடைய வல்லமையினாலே இந்த வருஷத்திலே நம்முடைய சர்ச் ஒரு பவர் பேக்ட் சர்ச்சாக மாறணும். ஹல்லேலூயா. நீங்களாம் பவர்ஃபுல் கிறிஸ்டியனாக மாறணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு? போதைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, என்னத்த பவர் அப்படின்னு இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, உலகத்தில் எல்லாமே பவர் தான். பவர் ஸ்டேரிங்கிறாங்க. கார் வாங்கினா என்ன வேணும்? பவர் ஸ்டேரிங். பவர் ஷூ கூட பவர் ஷூவா? என்ன ஷூ? பவர் ஷூ அப்படின்னு. அது என்ன தெரியல. பாருங்க, எல்லாம் பவர் ஆயிட்டு இருக்குது. நீங்க மாத்திரம் டம்மியா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. நீங்க மட்டும் நீங்களும் பவரா மாறணும். ஹல்லேலூயா. பவர்ஃபுல் சைல்ட் ஆஃப் காட், பவர்ஃபுல் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட் ஆக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. பாருங்க, இந்த வல்லமை ஏதோ ஒரு ஊழியத்திற்காக மாத்திரம் அல்ல, பரிசுத்த வாழ்க்கைக்கு இந்த வல்லமை நமக்கு தேவை. சாத்தானை ஜெயிப்பதற்கு இந்த வல்லமை நமக்கு தேவை. குடும்ப வாழ்க்கைக்கு நமக்கு வல்லமை தேவை. வேலை செய்வதற்கு வல்லமை தேவை. சரியான தீர்மானங்கள் எடுப்பதற்கு இந்த வல்லமை நமக்கு தேவை. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வருஷத்திலே நம்முடைய மனது, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வேலை, நம்முடைய நடை எல்லாத்தையும் ஆண்டவர் வல்லமைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. The Spirit wants to empower your mind, your words, your work and your walk. உங்களுடைய எல்லா பகுதியும் ஆண்டவர் இந்த வருஷத்திலே தம்முடைய வல்லமையினால் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. அப்போ the person, மூன்றாவதாக the purpose. அங்கே 8ஆம் வசனத்தில் நீங்கள் பலன் அடைந்து என்ன செய்வீங்கன்னு போட்டிருக்கு? நல்லா குதிப்பீங்க அப்படின்னு போட்டிருக்கா. பலன் அடைந்து 4 பேரை அடிப்பீங்க. வல்லமை எதுக்குப்பா? ஓய் வல்லமை இப்படி வந்துருச்சு. எதுக்கு வல்லமை? வல்லமை நம்முடைய பேருக்கோ புகழுக்கோ அல்ல. வல்லமை நம்முடைய அந்தஸ்துக்காக அல்ல. நான் வல்லமை உள்ளவன் என்று சொல்லி காட்டிக்கிறதுக்காக அல்ல. வல்லமை நீங்கள் சாட்சிகளாக வாழ்வதற்கு. ஹல்லேலூயா. To be my witnesses. The power, the purpose of power. எதற்காக கர்த்தர் வல்லமையை தருகிறார்? நீங்களும் நானும் அவருக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும், சாட்சி கொடுக்க வேண்டும், சாட்சியா இருக்க வேண்டும், இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் அந்த வல்லமையை நமக்கு தருகிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த வல்லமையோடு சாட்சி கொடுத்தார்கள். பலமாயினா with great power, மிகுந்த வல்லமையோடு சாட்சி கொடுத்தார்கள் என்று அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். சாட்சி கொடுத்தார்கள். அந்த வல்லமை, the power is given for witnessing, ஆண்டவருக்காக சாட்சி கொடுப்பதற்காக. சாட்சி அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். ஒரு பகுதி இந்த வருஷத்துல வல்லமை the year of divine power, holy spirit power. ரெண்டாவது விட்னஸிங், விட்னஸ். இந்த விட்னஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். மாட்டூரியோ அப்படிங்கிற வார்த்தை, இதுல இருந்தா மாட்டையிடம் இதெல்லாம் வந்துச்சு. இரத்த சாட்சி, உயிரை கொடுத்த வரைக்கும் நம்ம சாட்சியா இருப்பது எல்லாம் இந்த வார்த்தையிலிருந்து வந்துருது. பாருங்க, விட்னஸ், சாட்சி அப்படின்னா என்ன? நீங்களும் நானும் சாட்சி கொடுக்க வேண்டும், சாட்சியா இருக்க வேண்டும், இயேசுவை அறிவிக்க வேண்டும். எதற்காக ஆண்டவர் அந்த வல்லமையை தருகிறார் என்று சொன்னால், it is given so that Christ may be made known. கிறிஸ்து அறிவிக்கப்படுவதற்கு, இயேசு நம் வாழ்க்கையிலே உயர்த்தப்படுவதற்கு ஆண்டவர் இந்த வல்லமையை நமக்கு தருகிறார்.
விட்னஸ்னா யாருங்க? சாட்சி. ஒரு கூண்டுல ஒரு விட்னஸ் வைப்பாங்க, சாட்சி, அப்படிதானே? சாட்சி கூண்டுல நிக்கிறவன் என்ன செய்யணும்? வாக்குவாதம் பண்ணுவானா, இல்லாட்டி வாதம் பண்ணுவானா, இல்லாட்டி என்ன சொல்லுவான்? பார்த்ததையும் கேட்டதையும் மாத்திரம். வாதம் பண்றது யாரு? அது வக்கீல் பண்ணுவாரு. வக்கீல் தான் பண்ணுவாரு. அந்த டிபேட் பண்றது, ஆர்கியூ பண்றது, அந்த கேஸ் ஆர்கியூ பண்றது யாரு? அது லாயர், அட்வொகேட் பண்ணுவார். ஆனா சாட்சி என்ன செய்யணும்? நான் பார்த்தேன் சொல்லுங்க. நான் அவன் ஓடுனதை பார்த்தேன், அவன் இதை செஞ்சதை பார்த்தேன், இங்கதான் இருந்ததை நான் பார்த்தேன், கேட்டேன், இதை சொன்னதை கேட்டேன், அப்புறம் இதை நான் அனுபவித்தேன், இந்த கொடுமையை அனுபவிச்சேன், இந்த நல்ல காரியத்தை அனுபவிச்சேன். அப்போ வாட் யூ see, what you hear and what you experience, நீ பார்த்தது கேட்டது வேற என்னது? அனுபவித்ததை மாத்திரம் தான் சொல்லணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சாட்சி. யாருக்கு சாட்சி? ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சத, ஆண்டவர் உங்களோடு பேசினத, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்தத சாட்சி சொல்லணும். ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் அந்த வல்லமை. நீங்க இதுக்கெல்லாம் வல்லமை தேவையா? நீங்க சொல்லாம உட்கார்ந்துருக்கீங்க இத்தனை வருஷமா, சாட்சி சொல்லாம. ஒண்ணுமே இயேசுவை பற்றி, இயேசு செஞ்சது, ஆண்டவர் மன்னிச்சது, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சமாதானம் கொடுத்தது, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த அற்புதங்கள், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஜீவனோடு வைத்தது, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த சாட்சிகளை எத்தனை பேர்ட்ட சொல்லியிருக்கிறீங்க? எத்தனை பேர்ட்ட சொல்லியிருக்கிறீங்க? பயம். அதுக்கு தான் இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்களை வல்லமைப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரும் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சுட்டா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. போற இடத்துலலாம் நீங்க சாட்சி, வீட்டுல சாட்சி, தெருவுல சாட்சி, நீங்க போக வேலை ஸ்தலத்துல இயேசு இதை எனக்கு செய்தார், இயேசு எனக்கு இதை நன்மை செய்தார், அப்படின்னு நம்ம வாழ்க்கையை சாட்சியாக. விட்னஸ் இஸ் நாட் an arguer. சாட்சியின் வசனத்தினாலே பிசாசு ஜெயித்தார்கள் என்றெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நம்ம சாட்சி வாதம் செய்ய கர்த்தர் நம்ம வைக்கல. யார்ட்டையும் போய் நீங்க விவாதம் பண்றதுக்காக கர்த்தர் வைக்கல. நீங்க சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. இயேசு யார், இயேசுவை எப்படி நீங்கள் அனுபவித்தீர்கள், இயேசுவை எப்படி நீங்கள் கண்டீர்கள் என்பதை நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். மேல உட்கார்ந்துருக்க மறந்துட்டேன். ஹல்லேலூயா. இப்பதான் ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இங்கே டிவியை பார்த்துட்டு மேல ஒரு பெருங்கொட்டை உட்கார்ந்து இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. கேட்குறீங்களா? டுனாமிஸ்லாம் கேட்டீங்களா? ஹல்லேலூயா. டுனாமிஸா மாறணும் நம்ம எல்லாம். ஹல்லேலூயா. அங்க இருந்து நீங்க வெடித்து சிதறி திருச்சி முள்ள போகணும். மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்குல்ல, இங்கே உட்காருவதற்கல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சாட்சி சொல்வதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். Witness is not an arguer, he is not a debater, he is not a philosopher, he is a witness who tells what he has seen, heard and experienced. பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி மாறிடுச்சுன்னா கன்சியூமர் கிறிஸ்டியானிட்டியா மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? கன்சியூமர்னா யாரு? நுகர்வோர். கரெக்டா தமிழ் மொழிபெயர்த்தாங்க. நுகர்வோர் அப்படின்னா என்ன? அதுக்கு ஒரு கன்சியூமரா? நுகர்வோர்னா வாங்குற ஆளு, வாங்கிட்டே இருப்பான். என்னது? வாங்கு. என்ன கிடைக்கும்? அரிசி கிடைக்குதா? வாங்கு. கோதுமை வாங்கு, சர்க்கரையை வாங்கு, வாங்கிட்டே இருக்கிற ஆள் தான் யாரு? கன்சியூமர். இன்னைக்கு வர்ற திருச்சபைக்கு வரல, எதுக்கு வர்றீங்க? என்ன கிடைக்கும் ஆண்டவரே? என்ன செய்யணும்? என்ன கிடைக்கும்? என்ன தருவீர்? என்ன வாக்கு தத்துவம்? என்ன ஆசீர்வாதம்? இப்படி வாங்கிட்டே இருந்து நிறைய பேருக்கு வைத்தால போகுது. வாங்கி வாங்கி கொடுக்கறதே கிடையாது. எனவே வாங்குறது இருக்கிற கன்சியூமர் கிறிஸ்டியானிட்டில கான்ட்ரிபியூட்டிங் கிறிஸ்டியானிட்டியா மாறணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்களேன். பேதுரு மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டாரு? வாசிங்க அந்த வசனத்தை. என் நாமத்து நிமித்தம். வசனம் என்ன? 19:27. அப்பொழுது பேதுரு 27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. இயேசுவே, உம்மை தேடி வந்தோமே, இந்த சர்ச்சுக்கு வந்தோமே, பாட்டு பாடுனோமே, தசவாகத்தை கொடுத்தோமே, என்ன கிடைக்கும் அப்பா? என்ன கேட்கிறாரு? என்ன எங்களுக்கு என்ன கிடைக்கும்? யார் கேட்டது? பிரதான சீஷன் கேட்கிறான், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசு சொல்றாரு, எல்லாம் கிடைக்கும் உனக்கு. என்னது? எல்லாம் உனக்கு எல்லாம் கிடைக்கும். வீடு வாசல் எல்லாம் தருவேன் ஆண்டவர். ஆனா
இப்படிப்பட்ட எண்ணம் எப்படி மாறுது அப்படின்னா, அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 5 வசனத்துல சொல்றாரு, வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். எல்லாம் சொல்லுங்க, தருகிறேன். அதுதான் கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூட்டிங் கிறிஸ்டியானிட்டி. அது என்ன செய்யணும்? மாறணும். இப்படி என்னிடத்தில் உள்ளதை உனக்கு என்ன தருகிறாரு? என்ன தராரு? வல்லமை. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், வல்லமை என்கிட்ட இருக்குதுப்பா, வல்லமை உனக்கு தருகிறேன். பாருங்க, தருகிறவனாக மாறுகிறான். தேவ வல்லமை பெற்ற அந்த பேதுரு இதுவரைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும், இதுவரைக்கும் 2025 வருஷம் வரைக்கும் பிறந்ததுல இருந்து என்ன கிடைக்கும் கிடைக்கும்னு கேட்டுட்டு இருந்த தேவ பிள்ளையே, இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு வல்லமையை தர விரும்புகிறார். நீங்கள் நான் என்ன செய்யட்டும், ஆண்டவருக்காக எப்படி சாட்சி சொல்லட்டும், எப்படி அநேகருடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு செல்லட்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கை மாற வேண்டும், கான்ட்ரிபியூட்டர்ஸாக மாற வேண்டும். தேவ ராஜ்யத்திலே இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்கள் தேவை. ஒரு பெருங்கோட்டம் இன்னைக்கு ஆண்டவர் எதுக்கு தேடுது அப்படின்னு சொன்னா, நீங்கள் யோவான் 6 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் 6 அதிகாரத்துல 3 விதமான மக்களை பார்க்கிறோம். ஒன்று, சாப்பாட்டுக்காக இயேசுவை பின்பற்ற கூட்டம், மீல்ஸ். எல்லாம் சொல்லுங்க, மீல்ஸ். மீல்ஸ் சாப்பிட்றீங்களா? மீல்ஸ். ஆண்டவரே சோறு போடும் சோறு போடும் சோறு போடனே போற ஆட்கள். ஆண்டவர் அதான் சொல்றாரு, இதுக்காக என்ன தேடுறியப்பா. இன்னொரு ஆட்கள் அடுத்த வந்து மிரக்கிள்ஸ், அற்புதம் அற்புதம், எனக்கு ஏதாவது அற்புதம் கிடைக்காதா, அற்புதம் கிடைக்காதா, தலையில கை வைப்பா அப்படின்னு ஊழியக்காரனா போய் தலையில கை வச்சு நிறைய பேருக்கு முடிய போயிடுச்சு. எங்க போய் தலையில கை வச்சு என்னது என்ன அற்புதம் கிடைக்கும், அற்புதம் அற்புதம் அப்படியே அலையிற ஒரு கூட்டம். இயேசு அங்க பார்க்குற வாசிங்களா அந்த வசனத்தை, யோவான் 6 அதிகாரம், யோவான் 6 அதிகாரம் 26 வசனம். நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை பின்பற்றுகிறீர்கள் என்று இயேசு சொல்றாரு. 2 வசனத்துல, அவர்கள் வியாதிக்காரத்தில் செய்த அற்புதங்களை கண்டதினால் பின் சென்றார்கள், சாப்பிட்டு புசித்து திருப்தியானதினால் பின் சென்றார்கள். ஆனா ஒரு கூட்டம், ஆண்டவரே யாரிடத்தில் நாங்க போவோம், நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு, நாங்க எதிர்க்க வரல, உமக்காக நாங்கள் எதாவது செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவரே எங்களை ரட்சித்த கர்த்தருக்காக நாங்கள் எதாவது செய்யணும், எண்ணத்தை தரட்டும். பாருங்க, என்ன சொல்ல வரேன்னா, சாட்சி சொல்ல வேண்டும், கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம சாட்சி பகிர்றதுக்கு முன்பாக நீங்களும் நானும் சாட்சியா இருக்கணும். சாட்சி உள்ள வாழ்க்கை அவசியம். நிறைய பேர் பைபிளை தூக்கிட்டு சுத்துற ஆட்கள் இருக்குது, சாட்சி இல்ல. சாட்சி உள்ள வாழ்க்கை, வாழ்க்கை தான் சாட்சி. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5 அதிகாரம் 16 வசனத்திலே, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தணும். சாட்சி உள்ள வாழ்க்கை, விட்னஸிங் லைஃப் ரொம்ப முக்கியம். சாட்சி உள்ள வாழ்க்கை, வாயினாலே சாட்சி சொல்வதற்கு முன்பாக வாழ்க்கையிலே சாட்சி. இன்னைக்கு நிறைய பேரால சாட்சியா இருக்க முடியல. நம்ம கேட்ட வசனத்தை கேட்டோம், உலகத்தார் வழி அப்படின்னு சொல்லி, உலகத்தார் எப்படி காரியங்களை செய்கிறார்களோ அதே போலதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். இந்த 2026 வருஷத்துல நான் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. நான் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு உங்களுடைய சொந்த பலத்தினால் இருக்க முடியாது. அதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வல்லமை பெற வேண்டும். ஹல்லேலூயா. வல்லமை பெறுவீர்கள். எதற்கு? சாட்சியாய் வாழ்வதற்கு. to live a witnessing life. நம்முடைய வார்த்தை வருவதற்கு முன்பாக வாழ்க்கை ரொம்ப அவசியம். பாருங்க, ஸ்டேவானுடைய வாழ்க்கை, நான் பிற்பாடு இந்த மாதத்தில் அதை குறித்து நான் பேசுகிறேன். பாருங்க, ஸ்டேவானுடைய வாழ்க்கையை பாருங்க. அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 8 வசனத்துல, அவன் வல்லமையினால் நிறைந்திருந்தான் போட்டிருக்கு. வல்லமை நிறைந்திருந்து என்ன செய்தான்? முதலாவது அவனுடைய வாழ்க்கையிலே அதை பார்த்தார்கள். அவனுக்கு விரோதமா என்னெல்லாமோ பேசுறாங்க, அவனை திட்டுறாங்க, பொய் சாட்சி சொல்றாங்க, அவனுக்கு விரோதமான எல்லா வார்த்தைகளையும் பேசுறாங்க. ஆனா அவனுடைய முகம் தேவ தூதன் முகம் போல இருந்துச்சு. ஹல்லேலூயா. எப்படி இருந்துச்சு? தேவ தூதன் முகம் போல இருந்துச்சு. ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போடலங்க, ஒன்னும் மேக்கப்லாம் இல்ல. அவன் திட்டுறாங்க போட்டு, அவனுக்கு பாடுகள். ஆனாலும் பாத்தீங்கன்னா முகம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சா?
தேவ தூதன் முகம். சில ஆட்கள் என்னெல்லாம் முகத்துல போட்டு ராவனாலும் முகம் தேவ தூதன் முகம் மாதிரி என்ன மாட்டேங்குது பாருங்க. நம்முடைய முகத்தை ஆண்டவர் மாற்றுகிறார், பிரகாசிக்க வைக்கிறார். சாட்சி பார்க்கிறாங்க, அவனுடைய முகம் தேவ தூதன் முகம் போல இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை பார்த்தார்கள். அது மாத்திரமல்ல, 7ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது அவன் வார்த்தையினாலே சாட்சி சொல்றான், வசனத்தை சொல்லுகிறான். பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து அந்த மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கை இந்த வருஷத்துல சாட்சியா மாறணும். ஹல்லேலூயா. உங்களை யாரும் கை நீட்டி நீலாம் கிறிஸ்தவனான்னு சொல்லக்கூடாது. எனது உன்னை போல நான் வாழணும்பா. ஹல்லேலூயா. இவன் கிறிஸ்தவன் சொல்லணும். சொல்லுங்க, இவனெல்லாம் கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வரைக்கும் அப்படி ஒரு சாட்சி வந்துருச்சுன்னா மாறிடணும். ஹல்லேலூயா. சிலத்துல என்கிட்ட வந்து வெளியே மக்கள் சொல்லுவாங்க, அந்த பிரதர் எனக்கு நல்லா தெரியுமா, உங்க சர்ச்சுக்கு தான் வராரு போலுக்கு அப்படிம்பாங்க. இவர் என்ன சொல்ல போறாரு, நல்லது சொல்ல போறாரா அப்படிங்க நமக்கு பக்கு அடிக்குது. நல்லது சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனா இந்த பிரதர் இருக்காரு உங்க சர்ச்சுக்கு வரவரு, அவர் பண்ற அப்படின்னு இழுத்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? சாட்சி ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பைபிள்ல 2 வசனம் அப்போஸ்தலர்கள்ல எப்படி இருக்குது? 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எல்லாரும் பிரமித்து, இது என்னமா முடியுமோ, எல்லாம் சொல்லுங்க, இது என்னமா, எப்படியா இப்படி வாழ்றீரு? அந்த வார்த்தை 2 முறை தமிழ்ல வருது பைபிள்ல. அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள்ல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலையும் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலையும் பாத்தீங்கன்னா, இது என்னமா முடியுமோ பிரதர், உங்களால மட்டும் இப்படி எப்படி இருக்க முடியுது, இது என்னமா முடியுமோ அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? உங்களை பார்த்து கேட்கலங்கிறாரு. இந்த வருஷம் கேட்கணும். ஹல்லேலூயா. பிரதர், எப்படி உங்களால் சந்தோஷமா இருக்க முடியுது, எப்படி உங்களால இந்த காரியங்கள்லாம் இப்படி பிரச்சனைகள்லாம் மேற்கொள்ள முடியுது, எப்படி நீங்க எப்போ உற்சாகமா இருக்கிறீங்க, எப்படி எல்லாரும் மத்தியில சாட்சியா இருக்கிறீங்க, இது என்னமா முடியும் பிரதர்? பரிசுத்தாவின் வல்லமையினால முடியும்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை போட்டீங்களா? 5:24 அங்கேயும் போட்டிருக்கு, இது என்னமா அங்க போட்டிருக்கா? ஆசாரிகள் கேட்ட பொழுது இந்த செய்தியை, இது என்னமா முடியுமோ, இது என்னமா முடியுமோ. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை குறித்து மற்றவர்கள் ஆச்சரியப்படணும். ஹல்லேலூயா. சாட்சி உள்ள வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சாட்சி உள்ள வாழ்க்கை, சாட்சி பகர்கிற வாழ்க்கை, இந்த 2 காரியத்திற்காக தான் முக்கியமாக தேவன் தம்முடைய வல்லமையை நமக்கு தருகிறார். இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வந்துவிட்டால் அநேகர் இயேசு பக்கமாக திரும்புவார்கள், அநேகர் இயேசுவிடத்திலே வந்து சரணடைவார்கள், அநேகர் இயேசு பக்கமாக திருப்பப்படுவார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அந்த வசனத்தில் ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு? மை விட்னஸ், என்னுடைய சாட்சிகள். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தை நீங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஒரு சபையை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஒரு 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 குறிப்பிட்ட பகுதியை நீங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்றது, நீங்கள் எல்லாரும் என்னுடைய சாட்சிகள். ஹல்லேலூயா. You all represent Christ. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்கு பிரதிநிதிகளாக இருக்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த 2026 வருஷத்துல நீங்கள் போகிற இடங்களெல்லாம் நீங்கள் ஒன்றை மாத்திரம் நினைத்துக் கொண்டு, நான் கிறிஸ்துவின் பிரதிநிதி. ஆகவே நான் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இருக்கிற நான் எப்படி வாழ வேண்டும்? நீங்க குடும்பத்திலும் கிறிஸ்துவின் பிரதிநிதி. ஒருவேளை உங்கள் புருஷனுக்கு நீங்கள் மனைவியா இருக்கலாம், மனைவிக்கு நீங்கள் புருஷனா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்றோரா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரான உங்களை பார்த்து சொல்கிறார், you are my witness, என்னுடைய சாட்சி நீங்கள். ஆகவே என்னுடைய பிரதிநிதிகளாக உங்க குடும்பத்தில் நீங்கள் இருக்க வேண்டும், என்னுடைய பிரதிநிதியாக உங்க வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இருக்க வேண்டும், பள்ளிக்கூடத்தில் என்னுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டும். I am Jesus' witness, நான் இயேசுவின் சாட்சி. இயேசு நம்ம பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு வல்லமை தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த கிருபைகளை கத்த தருவாராக. நீங்கள் சபைக்கோ ஸ்தாபனத்திற்கோ குடும்பத்திற்கோ பிரதிநிதி அல்ல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இயேசுவின் பிரதிநிதி. சாது சுந்தர் சிங் என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் திபெத் ஆகிய பகுதியில் அதிகமாக ஊழியம் செய்தார். ஒரு முறை இங்கிலாந்து தேசத்திற்கு அவர் போகும்போது ஒரு வீட்டுக்கு போனாராம். அப்போ அந்த வீட்டு கதவை தட்டின போது அங்கே இருந்து ஒரு சின்ன வாலிப பையன் வேகமாக ஓடி வந்து கதவை திறந்தானாம். கதவை திறந்து விட்டு ஆச்சரியத்தோட திரும்பி ஓடி போனான். அம்மா கிட்ட சொன்னா, இயேசு வந்திருக்கிறார், இயேசுவின் வீட்டுக்கு வந்திருக்கிறார், இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறார்.
இயேசு வந்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அங்க சாது சுதை வந்திருந்தாரா. அவருடைய முகத்தில் அவ்வளவு கிறிஸ்துவின் பிரகாசம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. the reflection of Christ, இயேசுவுடைய அந்த பிரகாசம். இன்னைக்கு நம்ம போகிற இடங்களிலே நாம் இயேசுவின் சாட்சிகளாக மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த 2026 வருஷத்துல தேவ பிள்ளைகளே, இதை மாத்திரம் மறந்துடாதுங்க. நான் இயேசுவின் சாட்சி. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், 43 அதிகாரம் நினைக்கிறேன், அந்த வசனம் எங்க இருக்குது? நீங்கள் என்னுடைய சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் மை விட்னஸ். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுங்க நம்ம பார்க்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருக்கு சாட்சிகளாக இந்த வருஷத்துல இருக்க ஆண்டவர் நம்மை வல்லமைப்படுத்துவாராக. சாட்சி வாழ வேண்டும், சாட்சி பகர வேண்டும். ஹல்லேலூயா. சரி, கடைசியாக எங்கெல்லாம் சாட்சியா இருக்கணும் அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். முதலாவதாக வல்லமை என்பது கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம். இரண்டாவதாக வல்லமை எப்படி நமக்கு கிடைக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. மூன்றாவதாக வல்லமை எதற்காக? சாட்சியாக இருப்பதற்காக, சாட்சி பகர்வதற்காக. ஹல்லேலூயா. கடைசியாக எங்கெல்லாம் ஆண்டவர் அங்கே தெளிவாக சொல்லிவிட்டார் பாருங்க. இதே போலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் நடக்கிறது. எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும். நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். This is the program of God. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே இந்த இடங்களிலே சாட்சிகளா இருக்க நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த தேசம் இயேசுவை அறியும், இந்த பட்டணம் இயேசுவை அறியும். இன்னைக்கு நம்ம அநேகர் நம்ம ஒரு குண்டு செட்டுக்குள்ளேயே குதிரை வட்டுற மாதிரி என்ன பண்றதில்ல, சாட்சிகளாக இவ்வளவு இடங்களை இருப்பதற்கு நம்ம அர்ப்பணிப்பதில்லை. நல்லா கவனிங்க. முதலாவது எங்கே? எருசலேம் என்றால் where you are. நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் இருக்கிற வீடு, நீங்கள் இருக்கிற குடும்பம், நீங்கள் வேலை செய்கிற அந்த இடம், வாரந்தோறும் தினந்தோறும் நீங்க போகிறீங்க பாருங்க, அதுதான் உங்க எருசலேம். வீடு எல்லாம் சொல்லுங்க, வீடு. நிறைய பேர் சொல்றேன், நான் வீட்டுக்கே 1 மாசத்துக்கு ஒருக்கா தான் போறேன் அப்படிங்கிறீங்களா? ஒழுங்கா போகணும் வீட்டுக்கு. அதனால எங்க சுத்தினாலும் எங்க வரணும்? சாமுவேலை பற்றி சொல்லியிருக்கு, அங்கெல்லாம் போயிட்டு கடைசியில ராமாவுக்கு வந்துருவார். அல்லேலூயா. எனது வீட்டுக்கு வீட்டில் சாட்சியா இருக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷத்துல மனைவிமார்களே, உங்க புருஷர் உங்க கூட சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. என் மனைவி தங்கமா மாறிட்டா. அல்லேலூயா. புருஷன்மார்களே, உங்களை குறித்து யார் சொல்லணும்? உங்களை குறித்து யார் தான் நல்ல சாட்சி சொல்லுவா? சில சொல்லுவாங்க, என் மனைவி என்னை பற்றி நல்லா பார்த்தியா சொல்ல மாட்டாப்பா. யாரு சொல்றது? அப்போ மனைவிமார்கள் சாட்சி சொல்லணும் புருஷரை பற்றி. இப்படி இருந்தாரு, இப்படி மாறிட்டாரு, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. மாற்றத்தை ஆண்டவர் தருவார். புருஷன், மனைவி, பிள்ளைகள் வீட்டில் சாட்சிகளாக இருக்கணும். வாலிப தம்பி, தங்கச்சி, உங்க வீட்டிலே உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக குடும்பம், வேலை ஸ்தலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வேலை ஸ்தலம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில வேலை ஸ்தலத்திலே சாட்சி இல்லை, உண்மை இல்லை. எப்ப பார்த்தாலும் லேட்டா போறது, வேலைக்கு போறது எப்பவுமே லேட்டா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறது. நீங்க அந்த லிஸ்ட்ல அந்த வருஷத்துல 2026 மாறக்கூடாது. அல்லேலூயா. அப்படிலாம் போயிட்டு இருந்திருப்பீங்கன்னா இந்த வருஷத்தோட போயிட்டோம். அல்லேலூயா. வழக்கமா மாறிடக்கூடாது. என்னைக்கோ போறீங்க, அவசரத்துக்கு ஏதோ ஒண்ணு. சாட்சி அந்த அந்த எனது லேட்டா போற காரியங்கள், பணத்தின் காரியங்கள், மற்ற அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள், இது எல்லாவற்றிலும் வேலை ஸ்தலத்திலே சாட்சி. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. உங்களுக்கு தெரியாதது, ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து பார்க்கிறார். உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் பார்க்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை மக்கள் பார்க்கிறார்கள். மற்றவர்களை குறித்து கவனம் செலுத்த மாட்டாங்க. ஆனால் இவர் சர்ச்சுக்கு போற ஆளு, இவர் பைபிள் வாசிக்கிறவர் எப்படி இருக்கிறார் என்பதை உலகம் கவனிக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, வேலை ஸ்தலத்திலே நான் ஒரு சாட்சியா இருப்பேன். அதற்கு முடிய வல்லமை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்திலே சாட்சி, மாத்திரமல்ல சபையிலே சாட்சி. ஹல்லேலூயா. சபை எல்லாம் ஜெருசலேம்ல இருக்கிறேன். சபையிலே சாட்சி. இதெல்லாம் நம்ம இருக்கிற இடங்கள். விட்னஸிங் ஸ்டார்ட்ஸ் நியர். உங்க வீட்டில தான் அது ஆரம்பிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சபையிலே உங்களை குறித்து சாட்சி என்ன? ஊழியம் நல்லா செய்கிறவர், ஜெபிக்கிறவர், தேவ பிள்ளை, ஆலயத்துக்கு தவறாம வருகிறவர் என்கிற சாட்சி உங்கள்கிட்ட இருக்குதா? இவர் எப்பவுமே கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு, போன வருஷம் நியூ இயருக்கு பார்த்தது இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்போ எங்க போனாருன்னே தெரியல, 3க்கு போயிட்டு வந்திருப்பார் போலுக்கு. அப்படிங்க கூட. அல்லேலூயா. ஒழுங்க ஆலயத்துக்கு வருகிறவர், ஆராதிக்கிறவர், நன்றாக கர்த்தரை ஆராதிக்கிறவர், தேவ பிள்ளை,
தசமபாக காணிக்கைகளை ஒழுங்காக கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளை, ஊழியத்திலே வாஞ்சிய உள்ளவர் தேவ பிள்ளை. இது கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட சாட்சியை நீங்கள் சபைகளை பெற வேண்டும். ஏதோ சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தலையை காட்டிட்டு போறதுக்கு கர்த்தர் உங்களை சபையில வைக்கல. ஆண்டவர் உன்னத நோக்கத்தோடு பரலோகத்திற்காக ஆயத்தப்படுத்ததான் சபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய காலமாக பரலோகத்தில் தேவனோடு இருக்க போகிறோம். இயேசுவின் வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது. அந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். சபையிலே நல்ல சாட்சி, ஹல்லேலூயா, பரிசுத்தம் உள்ளவர்கள், பக்தி உள்ளவர்கள், ஹல்லேலூயா, கொடுக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறவர்கள் என்கிற சாட்சியை தேவ பிள்ளைகள் பெற வேண்டும். எருசலேமிலே சாட்சி. இரண்டாவது யூதேயா. யூதேயாங்கிறது வட்டாரம். நம்முடைய பட்டணம், மாவட்டம், மாநிலம் இதெல்லாம் அதில் வருது. ஹல்லேலூயா. சபைக்கு வெளியே நமக்கு தெரியாத இடங்கள், பட் ஆனால் என்னது, அந்த வட்டாரம் நம்முடைய பட்டணமாக இருக்கலாம். நம்முடைய சபைக்கு ஆண்டவர் பேர் கொடுத்ததே சிட்டி ரிவைவல். ஹல்லேலூயா. சிட்டி ரிவைவல். இந்த பட்டணத்தின் எழுப்புதலுக்கு நீங்களும் நானும் காரணமாக மாறணும். இந்த பட்டணத்தின் எழுப்புதலுக்கு ஹல்லேலூயா நம்முடைய சபை மூலமாக பல இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஆங்காங்கே சின்ன சின்ன ஒளி விளக்காக இருப்பீங்கன்னு சொன்னா, இங்க வந்திருக்கிற நீங்கள் எல்லா பின்கோடு பகுதியிலும் வந்திருக்கீங்க. எல்லா பின்கோடு, திருச்சி 1ல இருந்து திருச்சி 26, திருச்சி 102 எல்லா பகுதியிலும் வந்திருக்கீங்க. நீங்க எல்லாரும் அந்தந்த பகுதிகளில் ஆண்டவருக்கு சாட்சிகளாக மாறணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்க போகணும். ஞாயிற்றுக்கிழமை போன வருஷத்துல ஒரு நல்ல சுவிசேஷ குழுக்களை ஏற்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். ஒரு சிலர் உண்மையும் உத்தமமாக ஒழுங்காக போய் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்ததை இந்த பட்டணத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நம்ம எதையாக செய்ய வேண்டும். How can we impact our region for Jesus Christ? சமாரியா. மூணாவது சமாரியா. சமாரியா அப்படின்னா கடினமான மக்கள் அப்படின்னு அர்த்தம். வெறுக்கப்பட்டவர்கள், வித்தியாசமானவர்கள், எதிர்க்கிறவர்கள். யூதர்களும் அங்கே சமாரியர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரணாக இருந்தவர்கள், டிஃபிகல்ட் பீப்புள். ஆனால் கர்த்தர் அங்கேயும் நேசிக்கப்படாதவர்களை நேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல இவங்களுக்கெல்லாம் நாம் போய் சொல்றதா அப்படிங்கிற நிலைமையெல்லாம் மாறி அவர்களுக்கும் இயேசு தேவை. ஹல்லேலூயா. சமாரியாவில் எழுப்புதல் வந்தது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு அந்த சமாரியா பட்டணத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அந்த சமாரியாவில் மிகுந்த சந்தோஷம், எழுப்புதல். அங்குள்ள மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். லவ் தி அன்லவபிள் பீப்புள். நம்ம நேசிக்க முடியாதவர்களை நேசிக்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. கடைசியாக the ends of the earth, பூமியின் கடைசி பரியந்தமும், ஹல்லேலூயா, உலகத்தின் முடிவு பரியந்தமும். think locally, think globally, act locally அப்படிமா. உலகளாவே சிந்திக்கணும். ஆண்டவருடைய அன்பு உலகமாக முழுசு. நம்ம ஆண்டவர் உலக ரட்சகர். உலகத்தில் அன்பு கூர்ந்தார், முழு உலகமும் கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க உலகம் முழுசும் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்க மூலமாக அநேகரை தொடுப்பார். ஆகவே தான் ஜெப கையேடுல உலகத்தின் எல்லா நாடுகளும் போட்டிருக்குது. அதுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை அந்தந்த தேசத்துல கொண்டு போவார். ஹல்லேலூயா. அப்படி இல்லாவிட்டாலும் உங்களுடைய ஜெபம் அந்த தேசத்தில் இருக்கிற மக்களை சந்திக்கும். ஹல்லேலூயா. உலகம் முழுசும் ஆண்டவருடைய எண்ணமெல்லாம் முழு உலகமும் சந்திக்கப்பட வேண்டும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்பது கர்த்தருடைய வசனம். ஆக உலகத்தின் முடிவு பரியந்தம் செல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் உலகம் முழுசும் ஆசீர்வாதமாக மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க எப்படிலாம் இருக்கலாம். ஜெபத்தின் மூலமாக நம்ம அது செய்ய முடியும். இரண்டாவதாக நமக்கு இன்றைக்கு எவ்வளவு வசதிகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். என்ன வசதி கொடுத்திருக்கிறார்? இன்டர்நெட் கொடுத்திருக்கிறார், வாட்ஸ்அப்பை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல எங்க இருந்து எங்க மெக்சிகோக்கு பேசுறோம், எங்க ஸ்காட்லாண்டுக்கு பேசுறோம், ஆஸ்திரேலியாவுக்கு பேசுறோம், இங்க இருந்து எங்க பேசுறோம், துபாய்க்கு பேசுறோம். என்னது, ஒரு நாள் அப்படிலாம் இல்லை. ஆனா கர்த்தர் அந்த வாய்ப்பெல்லாம் தந்திருக்கிறாரு. அதன் மூலமாக சத்தியத்தை அறிவிங்க. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிங்க. சிலத்துல நம்முடைய வாட்ஸ்அப்பை பார்த்து, ஸ்டேட்டஸை பார்த்து, எங்கேயோ இருக்கிற பார்த்து இது ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு நமக்கு ரிப்ளை பண்றாங்க. எங்கேயோ கனடாவில் இருக்கிற ஒரு ஆளு நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குது. அப்போ அந்த வசனத்தை பார்க்குறாங்க. நல்லா கவனிங்க, எப்படி பல விதத்தில் உலகமெங்க நம்ம சாட்சிகளாக மாற முடியும். ஹல்லேலூயா. போன வாரத்தில் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்பினேன்.
டெய்லி ஒரு வசனம் உங்களுக்கு அனுப்புகிறோம், வருதா? ஒரு பாட்டு, ஒரு வசனம், வருதானே? அதை தூக்கி ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சக்தி வேணும்? எவ்வளோ சக்தி வேணும்? உங்களை தூக்கி எல்லாம் ஸ்டேட்டஸில் வைக்கணுமா? அதை தூக்கி எப்படி போட்டிங்கன்னா ஸ்டேட்டஸில் போகும். அதில் உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாரும் அதில் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. நான் அன்றைக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த அந்த மெசேஜை போடணும்னு ஆவியானவர் பேசினார். அதாவது 365 நாள் 365 நாள் நீங்கள் வசனம் போடுறீங்க. இந்த சபையில் இருக்கிற இவன் பாருங்க, இந்த புது வருஷம் ஆரம்பிக்கு ஒரு 800 பேர் வராங்க. 800 பேர் அல்ல 500 பேர் விடுங்க, 300 பேர் இந்த வார்த்தையெல்லாம் காதில் ஏறலன்னு வச்சுக்கோமே, 500 பேருக்கு ஏறி இருக்கு. சரியா? 500 பேர் 365 நாளும் போடுறாங்க. சரியா? அப்போ 365 நாள்ல ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டா எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க? 500 பேர். 500 பேர் போட்டதில் நீங்க 300 பேர் ஆள் போடுறீங்க, ஆனா ஒரு ஆள் ரட்சிக்கப்படுறான் அப்படின்னு வச்சுக்கிட்டா 500 பேர் சந்திக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. அது திருச்சியா இருக்கலாம், தமிழ்நாடா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், முழு உலகமா இருக்கலாம். யாரோ கர்த்தருடைய அன்பை அறிவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுக்கு ஒரு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வசனத்தை ஏதாவது வைங்க, வசனத்தை இப்போ ஷேர் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை போடுங்க. இந்த வசனம் உங்களுக்கு ஒவ்வொரு பாடல் மூலமாக ஒவ்வொரு நாளும் அனுப்புகிற நல்ல பாடல்கள் வருகிறது. அதை சில இடத்துல வசனம் டச் ஆகலாட்டு அந்த பாடல் டச் பண்ணும், சில இடத்துல பாடல் டச் பண்ணலாட்டு வசனம் டச் பண்ணும். ஒன் சாங், ஒன் வேர்ஸ், ஒன் ஸ்டேட்டஸ், ஒன் சோல். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன் வேர்ஸ், ஒன் சாங், ஒன் ஸ்டேட்டஸ், ஒன் சோல். இந்த வருஷத்துல முடியுமா? முடியாதா? நீங்க உங்களுக்கே தெரியாது யாரோ ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. யாரோ ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. சில எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்கேயோ பார்த்து அந்த ஃபோன் நம்பரை பார்த்து உங்கள் சர்ச்சுக்கு எத்தனை மணிக்கு டைம்லாம் கேட்குறாங்க. யார் எப்படி போச்சுன்னே தெரியல. அப்படி நல்லா கவனிங்க. ஒரு ஆத்மா உங்கள் மூலமாக சந்திக்கப்பட்டால் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் இயேசுவுக்காக எதையாவது செய்யுங்க. உங்களுக்காக ஒரு கன்சியூமராகவே இருக்காதுங்க. ஆண்டவருக்காக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, ஆண்டவருக்காக செயல்படுங்க, சாட்சிகளாக மாறுங்க. நீங்கள் சாட்சிகளாக மாறும் பொழுது கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், கனம் பண்ணுவார். ஆண்டவர் உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே, தேவ ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையாக இருக்கும் பொழுது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேவ பிள்ளைகளே, 2026 வருஷத்துல முதலாவது தேவ ராஜ்யத்தை, தேவனை தேடி பாருங்க. நீங்கள் கேளாத, கேட்டிராத, கற்பனைக்கு எட்டாத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த 2026 வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட வசனத்தின் அடிப்படையில் இல்லை, நான் இயேசுவை முதன்மைப்படுத்துகிறேன், தேவ ராஜ்யத்தை முதன்மைப்படுத்துகிறேன் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில நீங்கள் அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வல்லமைப்படுத்த விரும்புகிறார். You will receive power. ஹல்லேலூயா. வல்லமை பெற்று எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இங்க வந்திருக்கிற ஹல்லேலூயா ஒவ்வொருவரும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் இயேசுவுக்கு சாட்சிகளாக இந்த பட்டணத்திலும் தேசத்திலும் உலகம் முழுவதும் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போம்.